அனைவருக்கும் வணக்கம். இன்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. அட்சய திருதியை நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் மிகவும் ஒரு புனிதமான நாளாகும். அட்சய திருதியை அன்று சூரியனும் சந்திரனும் தங்களது கிரகங்களில் உச்சம் பெற்று அமைந்துள்ளது. இந்நன்னாளில்தான் விநாயக பெருமானும் தேவ வியாசரும் மகாபாரத கதையை எழுத தொடங்கினர். விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரித்த தினமும் இதுதான். உலக மக்களுக்கு அன்னத்தை அள்ளி அள்ளி வழங்கும் அன்னபூரணி அவதரித்த நாளும் இதுதான். அட்சய திருதி அன்றுதான் கிருஷ்ணர் தனது உயிர் நண்பனான ஏழை சுதாமாவுக்கு செல்வத்தை வழங்கியதும் இந்நன்னாளில்தான். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது தர்ம தேவரை வேண்டி அட்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்நாளில்தான். இந்த அட்சய பாத்திரம் அல்ல அல்ல குறையாத உணவை வாரி வாரி வழங்கும். வறண்ட நம் பூமிக்கு வற்றாத நம் கங்கை இப்பூமியில் அவதரித்த நாளும் இதுதான். குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டு கடவுளின் பொருளாளர் பதவி பெற்றதும் இந்நன்னாளில்தான். இந்நன்னாளில் நாம் செய்யும் எந்த செயல்களும் தங்கு தடையின்றி நிறைவேறும். எனவே இந்நன்னாளில் தங்கம் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. தங்கம் வாங்க இயலாதவர்கள் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்கியதற்கு சமமாகும். இந்நன்னாளில் நாம் செய்யும் தானமும் தர்மமும் நம் தலைமுறையை காக்கும். நன்றி. மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆபி.